வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் குருவாயூரப்பன் பெருமையை கூறும் நாம சங்கீர்த்தனம் செய்ய முடியாவிட்டாலும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்டாலே நம் தீவினைகள் நீங்கும் என்ற கதையை அறியலாம். நாம சங்கீர்த்தனம் செய்வது புண்ணியம் என்றால் அதை கேட்பது நம் பிறவி பிணியை தீர்த்து முக்தி அளிக்கும் வல்லமை பெற்றது. குருவாயூரப்பன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் பூந்தானம் எனும் பக்தர். ஒரு நாள் இவர் கண்ணனை துதித்து கவிதை எழுதி கொண்டிருந்தார். அப்போது வைகுண்டத்தை வர்ணிக்கக்கூடிய பகுதி வந்தது. அதை எப்படி வர்ணிப்பது என தெரியாமல் அவ்வர்த்தத்திலேயே உறங்கிவிட்டார். தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்தது. அக்கனவில் அழகிய விமானத்தில் ஏறி வைகுண்டம் சென்றார் பூந்தானம். வானவர் இருவர் அவரை வரவேற்று வைகுண்டம் முழுவதும் சுற்றி காண்பித்து பகவான் சந்நிதியில் அவரை நிறுத்தினர். பகவானை தரிசனம் செய்து பரமானந்தமடைந்தவர் பூலோகம் திரும்பும்போது அவ்வானவர்கள் அவரை வணங்கி, குருதேவா, உங்கள் கருணையால்தான் நாங்கள் கடவுள் அடியார்கள் எனும் இவ்வுயர் நிலையை அடைந்தோம். நாங்கள் என்றென்றும் பக்தியுடன் ஹரிநாம ஜபம் செய்து ஆனந்த வாழ்வு நடத்த அருள் புரிய வேண்டும் என வேண்டினார்கள். அவர்களின் செய்கையால் நடுங்கி போனவர், திவ்யமான இந்த இடத்தில் இருக்கும் நீங்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் என்னை வணங்குவது தவறு. அத்துடன் ஒன்றுக்கும் உதவாத நான் எப்போது உங்களுக்கு குருநாதராக இருந்தேன், ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டார். குருநாதா, உங்களால் தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்நிலை கிடைத்தது. உங்கள் வீட்டு வடக்கு முற்றத்தில் இருந்த 2 பலா மரங்கள்தான் நாங்கள். அப்பலா மரங்கள் 2ம் 6 மாதங்களுக்கு முன் கீழே விழுந்துவிட்டன என்பது உங்களுக்கு தெரியுமே. மரமாக இருந்த நாங்கள் நீங்கள் வாசித்த பாகவதத்தையும் நாம ஜபத்தையும் கேட்டு அப்புண்ணியத்தின் பலனாக இதோ மிகவும் உன்னதமான நிலையை அடைந்துள்ளோம் என்று கூறி மறுபடியும் பூந்தானத்தை வணங்கினார்கள். அதே வினாடியில் கனவு கலைய கண் விழித்தார் பூந்தானம். 6 மாதங்களுக்கு முன் தன் வீட்டிலிருந்த 2 மரங்கள் விழுந்தது அவருக்கு நினைவு வந்தது. தெய்வ நாமத்தை கேட்பதால் உண்டாகும் பலனை உணர்ந்த பூந்தானம் முன்னிலும் தீவிரமாக இறை நாமத்தை பாடி பரப்பினார். எந்தே குருவாயூரப்பா, நம்மால் நாம சங்கீர்த்தனம் செய்ய முடியாவிட்டாலும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்போம். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.